நண்பர்களே வணக்கம், வாழ்க வணக்கம். அப்போ நம்ம இந்த கார்னர் ராசி எடுத்துக்கக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நல்ல பாதிப்பை சந்திச்சு கொண்டு இருக்கக்கூடிய ராசிகள். அப்போ இது உபய ராசிகளுக்கு அங்க அந்த உபயம் கிடைக்கணும். உபயம்னா உதவி கிடைக்கணும் இல்லையா, அன்பளிப்பு வரணும். அப்பதான் அவங்களுக்கு சிறப்பா இருக்கு. இல்லைன்னா இவங்க அன்பளிப்பு செய்யணும், இல்லை இவங்க உபயமா ஏதாவது உபயம் அன்பளிப்பு அப்படின்னு இவங்க ஏதாவது கோயில் குளத்துக்கும் இல்லாத ஆசிரமங்களுக்கும் உதவிகளாக செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் இல்லையா. பள்ளிக்கூடங்களுக்கு ஏதாவது உபயங்கள் செய்யணும். அப்படி இருக்கிறப்ப அந்த திருமண வாழ்க்கையிலையும் குழந்தை விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ராசி எந்த பாவகம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவுக்கு பாத்தீங்கன்னா 4-7, குருவுக்கு 4ஆம் வீடாக வரக்கூடியது குருவுடைய வீடாக வரும். 7ஆம் வீடாக வரக்கூடியது புதனுடைய வீடாக வரும். அதே புதனுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் வீடாக வரக்கூடியது புதனுடைய வீடா இருக்கும். 7ஆம் வீடாக வரக்கூடியது குருவுடைய வீடாக இருக்கும். அப்போ அந்த குருவுக்கு 4ஆம் வீட்டில் எந்த நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக இருக்கிறது, அந்த நட்சத்திராதிபதிகள் எந்த வீட்டில் நிற்கிறார்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த வீட்டோட காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் செயல்படுத்தினால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி புதனுக்கு 7ஆம் வீட்டில் எந்த கிரகம், புதனுக்கு 7ஆம் வீட்டில், மிதுன ராசிக்கு புதனுக்கு 7ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ, முழு நட்சத்திரம் இருக்கிறதோ, அந்த முழு நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் செயல்படுத்தினால் வெற்றி பெற முடியும். வணக்கம், வாழ்க வளமுடன்.